ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் அண்ணாமலையோடைய வீடு ஏலத்துக்கு வந்துடுது. எல்லாம் ஏலம் எடுக்கிறாங்க. ஆனால் முத்து பணம் கேட்ட இடத்துல ரொம்ப லேட் ஆகுது. அப்போது அந்த பணத்தை கொண்டு வர காரோட டிரைவர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. அதனால் அவரை சொன்ன டைமுக்கு அந்த டிரைவரால் வர முடியல. அதனால் பணம் கொடுக்க இருந்தவரும் அங்கே இருக்கிறாரு முத்து கூட. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, சார் நானே போயிட்டு பணத்தை வழியில் வாங்கிக்கிறேன் சார். அந்த வண்டி எங்கே இருக்குது, அந்த டிரைவர் நம்பரை கொடுங்க சார், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி முத்து, அந்த கார் இந்த இடத்துல தான் போலீஸ்கிட்ட மாட்டிருக்கு. நானும் உனக்கு அவருடைய நம்பரை தரேன், உன் நம்பரை அந்த டிரைவருக்கு அனுப்பிச்சிடுறேன், நீ போயிட்டு பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. முத்து பணத்தை வாங்கிறதுக்காக போகிறாருங்க. ஆனால் இந்த இடத்துல ஏலம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அண்ணாமலை வராரு அந்த ஏலம் நடக்கிற இடத்துல. அப்போ உடனே சிந்தாமணி நீங்கள் எதுக்கு வந்தீங்க இங்கே அண்ணா? ஐயோ, உங்களால் தாங்க முடியாதாச்சே இந்த ஏலம் போகிறதுக்காக. பார்த்தீங்கன்னா மீனா வந்தால் அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் வயசானவர், உங்களால் இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியுமா? அதனால் நீங்கள் வீட்லேயே இருந்துருக்க கூடாதா? நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்தாமணி. அப்போ அண்ணாமலை சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாரு, உன்ன மாதிரி பச்சை துரோகி யாருமே இல்லை. விஜயா கூட நல்லா பழகி அவள் முதுகில் குத்திட்டியே நீ அப்படின்னு சொல்கிறாரு. உன்ன மாதிரி பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அண்ணாமலையும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அண்ணாமலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி கட்டின வீடு அது ஏலத்துக்கு போகுது. அவர் அப்படியே அமைதியாகி இடிஞ்சு போய் நிற்கிறாரு. ஆனால் முத்து அந்த பணம் வாங்க போகிற வழியில் ரொம்ப நிறைய தடங்கள் வருது. ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த அண்ணங்கிட்ட போயிட்டு, அண்ணா நான் வந்துட்டேனா அப்படின்னு டிரைவர் அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு அந்த டிரைவர் அண்ணன் டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கார்லேருந்து பணம் பேக்கை எடுத்து கொடுக்குறாரு. இதில் 25 லட்சம் இருக்குதுப்பா, சீக்கிரம் கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த பண பேக்கை எடுத்துக்கிட்டு ஏலம் நடக்கிற இடத்துல முத்து வேகமாக பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டுருக்கும்போது ஏலம் நடக்குது. அப்போது அந்த ஏலத்தினுடைய அந்த வீட்டினுடைய பத்திரத்தை படிக்கிறாங்க. அதாவது இந்த வீட்டின் பேரில் இந்த 38 லட்சம் கடனை தவிர வேறு எந்த வில்லங்கமும் கிடையாது, எல்லாரும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க ஆஃபீஸர் ஏலம் எடுக்கிறவங்க கிட்டலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டினுடைய மதிப்பு 50 லட்சம் அப்படின்னு போடுறாங்க. ஸ்டார்டிங் ஏல ரேட்டு 50 லட்சம்னு போடுறாங்க. போட்டதும் ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. 50,10,000 அப்படின்றாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் 50,20,000, அப்படி 50,30,000, 50,50,000ன்னு ஏறிக்கிட்டே போகுதுங்க. ஆனால் அண்ணாமலைக்கா ரொம்ப பயமாக இருக்குது. மீனா, முத்து என்னம்மா இன்னும் காணோம், ஏலம் ஏறிக்கிட்டே போகுதம்மா, நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோ, அதிகமாக ஏலம் போயிடுச்சுனாலும் நம்மளால் மீட்க முடியாதம்மா அப்படின்றாரு. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எப்படியா இருந்தாலும் உங்கள் மகன் வந்துடுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது மாமா அப்படின்றாங்க. அமைதியாக நில்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து ஃபாஸ்ட்டாக வர வழியில் உடனே பெட்ரோல் காலியாகிடுதுங்க. அந்த வண்டியில் பெட்ரோல் காலியானதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு முத்து முழிச்சுக்கிட்டு நிற்கும்போது ஒருத்தர் பெட்ரோல் வாங்கிட்டு சைக்கிளில் வராரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே என்னுடைய வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சுண்ணே, கொஞ்சம் சைக்கிள் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, நானே என்னுடைய வண்டி பெட்ரோல் தீர்ந்துட்டு தான் நான் போய் ஒருத்தர்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே கொஞ்சோண்டு பெட்ரோல் கொடுங்கண்ணே அப்படின்றாரு. அவரு தரமாட்டேன்றாரு. அப்போ முத்து அவருடைய சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாரு. நான் சரியான நேரத்துக்கு போகலைன்னா எங்கள் வீடு ஏலத்தில் போயிடும்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே கொடுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணே, நான் டபுளாக ஒன்றா பெட்ரோல் காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெட்ரோல் வச்சுருக்கிறவர், "பா உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குதுப்பா, நான் தரேன்ட்டு" தராரு. தந்ததும் 500 கொடுத்துட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாரு. "என்னப்பா நீ 500 கொடுக்குறேன்னு?" அவரும் கேட்குறாரு. "பரவாயில்லண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் ரொம்ப ஆபத்தான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு
எடுத்துக்கிட்டு போறாருங்க. அப்புறம் கடைசியா சிந்தாமணி 52,00,000 வரையும் ஏலம் கேட்குறாங்க. அப்ப ஏலம் கேட்டதும், இந்த ஏலம் முடிவுக்கு வந்துருச்சு. அப்படி சிந்தாமணி அம்மாக்கே குடுத்துடலான்னு ஏலம் 1 தரம், ஏலம் 2 தரம்னு சொல்லாங்காட்டியும் முத்து குடுகுடுன்னு ஓடியாந்து, "சார், நான் வந்து ஏலம் கேட்குறவங்க இல்ல சார். இந்த வீட்டோட ஓனர் சார். எங்க வீடு இது. இந்த வீட்டோட சொந்தக்காரங்க நாங்க தான் சார்ன்னு" கேட்ட பணத்த குடுத்துடுறாரு. முத்து வந்து 38,00,000 கட்டுனதும் உடனே சிந்தாமணி அம்மாவுக்கு சரியான கோவமா வருது. "என்ன சிந்தாமணி அம்மா, எங்க வீட்ட அவ்வளோ ஈஸியா நீ எடுத்துட்டு போயிடலான்னு கனவு காணாத. எங்க அப்பா இது கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு" அப்படின்னு முத்து சந்தோஷம் அடைகிறாருங்க. இந்த கதைய இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த வீட்டுக்கு நல்ல கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போறாங்க. அந்த சந்தோஷத்த காண மீண்டும் காத்திருப்போம். நன்றி. பாய்.